பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அன்னாள்ன்ற ஒரு ஸ்திரீயை பற்றி பார்க்கலாம். அவங்க எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை இல்லாத இருந்த சூழ்நிலையில், எல்லாரும் அவங்கள கஷ்டப்படுத்தின சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆலயத்துக்குள்ளே போயிட்டு அழுது அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணோடனே என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஏலின்னு ஒருத்தர் அவர் அவருக்கு சொல்கிறாரு, நீ ஸ்திரீயே, நீ ஏன் குடித்து வெறித்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அவங்க அந்த இடத்துல கோவப்படாமல், ஆண்டவரே இல்லை, நான் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அவர் அவங்க சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் அழுது முடித்த உடனேயே என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க துக்கமுகமாக வீடு திரும்பலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி அவங்க கவலைப்படலை. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கொடுத்துட்டோம், ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அதோடு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு சாமுவேல்னு ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. சாமுவேல்னு ஒரு பிள்ளையை கொடுத்தோடனே, அந்த சாமுவேல்ன்றவர் யார் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா ஏசப்பா சொல்கிறாரு, இந்த தீர்க்கதரிசின்னு போல இந்த பூமியில் யாரும் இல்லை, இனிமேல் இருப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த குழந்தை பால் மறந்த உடனேயே போய் அந்த ஆலயத்திலே கொண்டு போய் விட்டுட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம், அவங்க குழந்தையே இல்லாமல் இருந்தாங்க, குழந்தைய கேட்டாங்க, அவங்க எப்படி ஆலயத்தில் போய் கொடுத்தாங்கன்னொன்னே, ஆமாம், அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, உங்கள் ஆலயத்திலே நான் கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அதே மாதிரி செஞ்சு அவங்க என்ன பண்ணாங்க, ஆலயத்திலே கொண்டு போய் விட்டாங்க. ஏசப்பா அப்படியே அவரோடு இடைப்பட்டு அழகாக பேசி அவர் அவ்வளோ தீர்க்க தரிசனத்தோடு ஆண்டவர் அந்த சாமுவேலை நிரப்பினார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அநேக குழந்தை பிறந்துச்சு, அவங்களோட சந்ததி பெருக செய்தது. இப்பொழுதும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்கும் பொழுது ஏசப்பா பார்த்துப்பாங்க. ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டாங்க. நம்ம நினைக்கிறத ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறாரு. அது போல் நம்ம ஒருவரும் நம்ம என்ன பண்ணலாம்